செல் இருக்குங்களா அதுல இந்த பிக்சர்ல ஆமா. 2 செல் இருக்கு. அந்தாண்ட அந்த இடத்துலயும் வந்து அந்த கிராஃபைட் நீங்க சொன்ன அந்த பென்சிலோட இது 4 கிராஃபைட் கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு அந்த கிளிப்பை 2 இடத்துல போட்டுட்டு நீங்க வந்து காப்பர் ஒயர் வந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டுங்க. ஆமா, அந்தாண்ட சைடு வந்து அந்தாண்ட சைடு வந்து அதே மாதிரி 2 கிளிப்பு. இதுல என்ன வித்தியாசம்னா 2 கிரீன் கலர் எல்இடி வச்சிருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நான் மொத்தமா explain பண்ணிட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுருங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியே வச்சிருந்தாங்க. வெளியிலயும் வைக்கலாம், தண்ணியில வைக்கலாம். தண்ணி அதான் எலக்ட்ரானிக் இல்லைங்கிறது இதுக்கு கான்செப்ட். இது எலக்ட்ரானிக் கிடையாது. இது ஓகே எலக்ட்ரா ஓகே. அது எதுக்கு ப்ரூஃப் பண்றேன்னா, சின்ன ஒரு கப் 50 ml கப் இருக்கு இல்லையா, ம் அதுல பாட்டம்ல முழுசா முழுசாவும் நீங்க முழுகடிக்கலாம், அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஆகாதுங்கிறது தான். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் நாட் எலக்ட்ரானிக். இது வந்து நியூட்ரோ புரோட்டானிக். ம் நியூட்ரோன் புரோட்டானிக்கிறது இது கான்செப்ட். இது புரியுது. நியூட்ரோ புரோட்டானிக். இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து 100 நாளைக்கு மேல எரியும். அதாவது புரியுது. 3 வோல்ட்ல இருந்து 3000 மில்லி வோல்ட் இருந்து 2500 மில்லி வோல்ட் வரைக்கும் எரியும். அது அதான் அது புரியுது கம்ப்ளீட் புரியுது. ஆகுறதுக்கே 100 நாள் ஆயிரும். புரியுது புரியுது. ஏன்னா இந்த 2200 வோல்ட் வரைக்கும் அதுக்கு கீழே வந்து சந்தையில எல்இடி கிடையாது. நம்ம வந்து புரியுது புரியுது. நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து இது இது குவாண்டம் பீட்டா டிகே அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தவிர மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இது நிரூபிக்கிறதுக்கு இது ப்ரூஃப். இதுதான் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது பண்றோம். நம்ம நோக்கம் வந்து லைட் எரிவிக்கிறது இல்லை. இது வந்து குவாண்டம் குவாண்டம் அதாவது அணுக்கரு நலிந்த விசை, அணுக்கரு வலிமையான விசை, அணுக்கரு நலிந்த விசை, அப்புறம் வந்து கிராவிட்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசை, அப்புறம் மின்காந்த விசை. தான் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சது. இதுக்கு 3க்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாம் தியரி தான். இது வந்து ப்ரூஃப். இது ப்ரூஃப்னு நான் சொல்றேன். இதை வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சரியா தப்புன்னு சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப இப்ப இந்த ஸ்கிரீன் தெரியுது. இப்ப வந்து இது ஒரு இந்த ரவுண்ட் கலர்ல இருக்கிறது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் நியூட்ரான் வச்சுக்கோங்களேன். ஆ அன்ஸ்டேபிள் நியூட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே வந்து டிகே ஆகி புரோட்டனா மாறிடுது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இப்ப இப்ப அந்த புரோட்டானா மாறும்போது அதுல வர எனர்ஜி வச்சுதான் இந்த இது எரியுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, அது வேகமா மாத்திக்குது, அது மெல்ல மாத்திக்குது. சாதாரணமா அது மெல்ல மாறுது. என்னது, சாதாரணமா அது இயற்கையாகவே மெல்ல மாறுது. இது ம். எலக்ட்ரிசிட்டி. இது வந்து எலக்ட்ரிக் ட்ரிகர் தான் கொடுக்குறோம். எலக்ட்ரிக் பல்ஸ் ஒன்லி ட்ரிகர் தான். நம்ம பேட்டரி பயன்படுத்துறது இல்ல. இல்ல ஒன்லி இல்ல ஒரே லிவரேஜ் நிமிஷம் மட்டும். நான் இல்ல இல்ல, உங்கள்ட்ட பல்ஸ் மட்டும் தான் கொடுக்குறான். எலக்ட்ரிக் பல்ஸ் கொடுக்குறான். கொடுக்குறப்ப அது வேகமா சுழலுது, அவ்வளவுதான். உள்ள வந்து நேரம் இந்த கிராஃபீனுக்கு போயிரு. எனர்ஜி பூரா கிராஃபீனுக்கு போயிருது. இப்ப கிராஃபைட் இருக்குல்லங்க, அந்த 2 இது அதாவது பென்சில் இருந்து எடுத்த கிராஃபைட் இருக்குல்லங்க. ஆமா, கிராஃபைட்டுங்கிறது 3D. கிராஃபைட்டுக்குள்ள இல்ல இல்ல. இருக்கு. கிராஃபைட்டுங்கிறது 3D. அது 3 ஆ டைமென்ஷன். ஆ உள்ள இந்த கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபீன் இருக்குது. புரியுது புரியுதுங்க. ஒரே அது நிமிஷம் வந்து நான் இருங்க, ஸ்கிரீன் அது வந்து 2D. அதுக்கு வந்து ஃபிகர் கிடையாது. அது வந்து ஃப்ளோட்டிங் லைட் இருக்குது எப்பவுமே. அது எப்பயுமே ஃப்ளோட்டிங்ல தான் நிக்குது. எதுலையுமே டச் பண்ணாது. அது 2D இருக்கிறப்ப 3D இருந்தா தான் வந்து ஃப்ரிக்ஷன் உண்டாகும். அது 2D இருக்கிறனால அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கும். அந்த இடத்துல அப்ப இந்த இந்த எலக்ட்ரிக் பல்ஸ், இந்த நானோ பல்ஸ் உள்ள போறப்ப அது பயங்கர வேகத்துல ரொட்டேட் ஆகும். அப்ப டோட்டலாவே யூனிவர்ஸே ரவுண்ட் அடிக்கும். உள்ள இருக்கிற யூனிவர்ஸ் டோட்டல் ரவுண்ட் அடிக்கும். சரி, ஒரு டவுட் இருக்கு. ஆ இப்ப இந்த பேட்டரி இருக்கு, ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஆமா. எங்க இதுதாங்க உங்க மூஞ்சி காணோம். நீங்க ஸ்கிரீன் என்ற மூஞ்சி இல்ல, தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஆ இல்ல, அந்த நான் கிரீன் லைட், ஸ்கிரீன் அந்த ஷேர் கிரீன். பண்ணிருக்கேன். அந்த போட் இப்போ வந்து இந்த பேட்டரி 2 இருக்குங்களா? இதுதான் கரெக்ட். இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன். இந்த ஆ பேட்டரி 2 இருக்கு. இது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப வந்து நீங்க சொல்ற அந்த பீட்டா டிகே வந்து அந்த கிராஃபைட்ல நடக்குதுன்னு சொல்றீங்களா இல்ல பேட்டரியில நடக்குதுன்னு சொல்றீங்களா? அதாவது அந்த அந்த கிராஃபைட்டுக்குள்ள தான் நடக்குது. அப்ப செல்லு வந்து ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மட்டும் தருது. கரெக்ட்டுங்களா? ட்ரிகர் ஒன்லி ட்ரிகர். எலக்ட்ரிக் ட்ரிகர் தான், ஃபோர்ஸ் கிடையாது. ட்ரிகர் ஒன்லின்னு இந்த எப்படின்னு கேட்டு ஒரு லிவரேஜ் மாதிரி. ஒரு லிவரேஜ் மாதிரி, ஃபோர்ஸ் பத்தாம இருக்கிற லிவரேஜ் மாதிரி தான். இப்போ வந்து நீங்க ஜம்ப் பண்றீங்க. ஒரு குச்சி வச்சு ஜம்ப் பண்றப்ப வேகம் இப்போ சாதாரண 4 அடி தாண்டுறீங்க. ஒரு குச்சி வச்சு ஜம்ப் பண்றப்ப 20 அடி தாண்டுறீங்க இல்லையா? அது மாதிரி தான் ஒரு வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி ஒரு லிவரேஜ் உள்ள இருக்கிற
அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து லிவர் மாதிரி ஒரு ட்ரிகர் மாதிரி தான் பயன்படுத்திக்கிறோம். ஏற்கனவே புரியுது. இப்ப அத நான் சொல்லட்டுங்களா? ஆ கரெக்டா பாருங்க. ஆ அதாவது அந்தாண்டியும் கிராஃபைட் வச்சுட்டீங்க. அதாவது பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கம் கிராஃபைட் வச்சுட்டீங்க. ம் இப்ப வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பேட்டரி இருக்குங்களா? ம் அதாவது இயற்கையாவே கிராஃபைட்லயே வந்து இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆ இயற்கையிலே ப்ரொடியூஸ் ஆகுது. பிளஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி, அதாவது இந்த செல்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி யூஸ் பண்ணி ம் அந்த நேச்சுரலா நடக்கிறத இன்னும் நீங்க ஸ்பான்டேனியஸா ஸ்பீட் பண்றீங்க. அவ்வளவுதான். சரி. நீங்க ஸ்பீட் பண்ணும்போது அந்த எனர்ஜில தான் அந்த பல்ப் எரியுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். கரெக்ட். இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் வந்து நேச்சுரலாவே வந்து கார்பன் வந்து, அதாவது இந்த பென்சிலோட நடுவுல இருக்கு இல்லைங்க அந்த கருப்பு கலர், ஆ அது கார்பனால ஆனது. ஸோ வந்து நேச்சுரலாவே வந்து பென்சில் இருக்க கார்பன் அந்த கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆமா, ஸ்லோ மந்த நிலையில பாஸ் பண்ணும். அதான் இயற்கையாவே பாஸ் பண்ணிரும். ம் பாஸ் பண்ணும். அதோட ரெசிஸ்டன்ஸ் அந்த அந்த அளவுக்கு எடுத்து பாஸ் பண்ணும். ம் இப்போ வந்து இந்த இந்த கிராஃபைட் இது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் டைரக்டா கரண்ட் கொடுத்தா இது எவ்வளவு நாளுங்க எரியுது? இது வந்து இப்படி எரிஞ்சிட்டே இருந்தா 90 நாள் எரியும். இல்ல, சப்போஸ் இந்த கிராஃபைட் இல்லாம சும்மா நம்ம நார்மலா கொடுக்குறோம் அப்படின்னா? அது வந்து நீங்க சாதாரண அது கன்வென்ஷனல் பேட்டரி. அது சாதாரணமா நீங்க கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 3 நாள்ல செத்து போயிடும். 3 நாள்ல கொடுக்கும்போது 3 நாள்ல பேட்டரி சூடாகி ஃப்ரிக்ஷன் ஆகி லாஸ் ஆகி நின்று போயிடும். அப்படியே எரிஞ்சாலும் 6 நாளைக்கு மேல எரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 நாள்லயே செத்து போயிடும். 3 நாள்லயே பேட்டரி செத்து போயிடும். பேட்டரி சரிங்க. ஹீட் இப்போ ஆயிடும். வந்து பேட்டரி நீங்க கண்டினியூஸிவா நீங்க எரிச்சுன்னா 24 மணி நேரம் 24 மணி நேரம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம அப்படியே டைரக்டா எரிஞ்சுதுன்னா அதிகபட்சம் 3 நாளுக்கு மேல எரியாது. ம், அல்லது 6 நாள் கணக்குப்படி 6 நாள். ஏன்னா 2 உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கங்க. 2 வெள்ளை எல்இடின்னு வச்சுக்கங்க. 2 வெள்ளை எல்இடிக்கு ம், ஒரு நாளைக்கு ம், தோராயமா 980 மில்லி ஆம்ப் வேணும். 1000 மில்லி ஆம்ப் வேணும். 1 ஆம்பியர் வேணும். இந்த ம், பேட்டரியில டோட்டலாவே 6 ஆம்பியர் தான் இருக்கு. சரியா? ம், அப்ப 6 ஆம்பியர்னா கிட்டத்தட்ட 6 நாள் எரியணும். ஆனா எரியாது. ஏன்னா பயங்கர வெள்ளையில ம். அந்த எலக்ட்ரான் பயங்கர ஃப்ளோ ஆகுறப்ப ஹீட் ஆகி பேட்டரி செத்து போயிரும். ஒர்க் ஆகாது. இது எப்படி வச்சுட்டா இது கிராஃபைட் வச்சோடனே எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லா கேரக்டரும் இந்த கிராஃபைட்டுக்கு இருக்கு. எலக்ட்ரானிக் காம்பனன்ட் என்னென்ன இருக்கோ அதுல இருக்க மேக்சிமம் எல்லா பண்பும் இந்த கிராஃபைட்டுக்கு இருக்கு. ஒரே நிமிஷம். அவ்வளவுதான். ம். அதாவது நீங்க பாக்டீரியல் நானோ குளுக்கோஸ் செல்லுலோஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்க? ஆ ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி 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 சரி. இதுக்கும் உங்களோட ஹலோ? சொல்லுங்க. சோ வந்து நீங்க வந்து அந்த இப்ப இதுக்குள்ளார இப்ப எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியுங்களா? அதாவது அதுதான். இப்ப அந்த கிராஃபைட்ல அது எப்படி இல்ல கிராஃபைட்டுக்குள்ள ட்ரிகர் பண்ணுதுன்னு சொல்றீங்க. எதை போய் ட்ரிகர் பண்ணதுன்னு சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி ட்ரிகர் பண்ணுதுன்னா உள்ளே இருக்கிற மேந்துட்டு இருக்குது பாருங்க. எது கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிராஃபின் கோடிக்கணக்கான கிராஃபின் இருக்கு. அது 2D எஃபெக்ட். அது அந்த இடத்துல மேந்துட்டு இருக்குது. அது ஆ, கிராஃபைட்டுக்குள்ள அந்தரத்துல மேந்துட்டு இருக்குது. அது வந்து டயாமேக்னெட். ஓகேங்க. டயாமேக்னெட்னா என்ன? இப்ப நம்ம இங்கிருந்து அனுப்புறோம் பாத்தீங்களா? நாம எதை பயன்படுத்துறோம்? அ பேட்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா, பேட்டரிக்குள்ள உப்பு இருக்கு இல்லையா? பேட்டரிக்குள்ள ஒரு உப்பு பொட்டாசியம் உப்பு இருக்குது. அப்புறம் யூரியா உப்பு ம், இருக்கு. இதெல்லாம் கலந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாராமேக்னெட்டிக் எஃபெக்ட். புரியுதுங்களா? அது உந்தி தள்ளும். பாராமேக்னெட் எஃபெக்ட் உள்ள ம், இருக்கனால அது நேரா உந்தி தள்ளும். உந்தி ம். தள்ளி நேரா எங்க போகுது? டயாமேக்னெட்டுக்கு போகுது. அப்ப பாராமேக்னெட்டும் டயாமேக்னெட்டும் சந்திக்கிறப்போ ஒரு அந்த இடத்துல மிதவை உண்டாகும். ஏற்கனவே வந்து கிராஃபீன் மேந்துட்டு தான் இருக்குது. இந்த ரப்பல் கிடைச்சோன்னயே, அது விலகவும், இது ம். இழுக்கவும், அது விலகவும், இது இழுக்குங்கிறப்ப எனர்ஜி கிரியேட் ஆயிருது. ஒரே நிமிஷம். ஆ இப்ப சொல்லுங்க. அதாவது
கிராஃபைட்ல வந்து அந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? கிராஃபீன். ஓகே. அது 2D எஃபெக்ட். அது நோ டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அது கிடையாது. கிராஃபீன் 2D எஃபெக்ட்டுங்களா? அந்த கிராஃபீன் 2D எஃபெக்ட் அதுதான் வந்து கிராஃபீன். அதை தான் பிரிச்சு 2010ல அதுக்கு தான் நோபல் பரிசு வாங்கினாங்க. அந்த செல்லோடேப் பிரிச்சு ஓட்டுறதுன்னு சொல்லிங்க, புரியுது. அதுதான் வந்து இந்த மாதிரி ஆமா அது வந்து குவாண்டம் பண்பு நிறைய இருக்கு. குவாண்டம் பண்புகள் நிறைய இருக்கு. இரும்பை விட 200 மடங்கு அதிகம். ஜீரோ ஃப்ரிக்ஷன், நோ ஹீட்டு அப்படிங்கிறதுல அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஏகப்பட்ட இப்போ அதை வச்சு ரிசர்ச் பண்றாங்க. அதுதான் விஷயமே. இப்போ இந்த கிராஃபைட்டுக்குள்ள அதே தான் நடக்குது. அவர் அதே என்ஜினியர் தான் என்ன பண்ணாருன்னா 2000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணாரு. அதை வந்து இந்த டயாமேக்னெட் இருக்கு இல்லையா, இதை வச்சு வந்து அந்தரத்துல ஒரு தவளையை மிதக்க வச்சு காமிச்சாரு. அந்த டயாமேக்னெட் வச்சு புரியல. தவளையை மிதக்க வச்சு காமிச்சாரு. காந்தத்துல ஒரு தவளையை, உயிருள்ள தவளையை வந்து மிதக்க வச்சு காமிச்சாங்க. அதாவது 2000ல. அதுக்கு நோபல் பரிசு வாங்கினாங்க. புரியுதுங்களா? அப்ப காந்தத்துல காரணமே இந்த டயாமேக்னெட்டுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கறதான். டயாமேக்னெட் எப்பவுமே வந்து டயாமேக்னெட் வந்து ரெப்பல் பண்ணும். அது தள்ளிட்டு போகும். சரியா? அது எதுக்கும் மேக்னெட்டை எதுக்கும். மேக்னெட்டை எதுக்குறது தான் ரெப்பல்னு அர்த்தம். சரியா? இது இயற்கையாகவே அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, இயற்கையாகவே பாரா மேக்னெட், டயாமேக்னெட் சொல்லுவாங்க. பாரா மேக்னெட் இந்த சால்ட் எல்லாம், அதாவது சால்ட் எல்லாம் பாரா மேக்னெட், சால்ட் நானோ சால்ட் எல்லாம் பாரா மேக்னெட் மாதிரி இருக்கும். நானோ சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பேசிக் சால்ட். உதாரணத்துக்கு இலைன்னு வச்சுக்கலாம். தாவர இலை இருக்கு இல்லையா, தாவர இலையில இருக்கிற உப்பு, அந்த உப்பு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற இலை சாறு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஃபெரைட் சார்ந்த ஒரு உப்புகள், அதெல்லாம் பாராமேக்னெட். இலையினுடைய வடிவம் இருக்க பத்தியா டயாமேக்னெட். ஸ்ட்ரக்சர், அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து டயாமேக்னெட். உள்ளே இருக்கிற அந்த சாறுகள் வந்து உப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாராமேக்னெட். இந்த பாராமேக்னெட்டும் டயாமேக்னெட் சேர்க்கின்ற பொழுது எனர்ஜி கிரியேட் ஆகி தாவரம் தனக்கு தேவையான சக்தி தயாரிச்சுக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா நேர இந்த கிராஃபைனை கட்டமைக்கிறது யாருன்னு கேட்டு கிராஃபைட். இப்ப நம்ம எங்க இருந்து அனுப்புறோம், இந்த பேட்டரியில இருந்து பல்ஸ் அனுப்புறோம். எது பாராமேக்னெட் பல்ஸ் அனுப்புறோம். பாராமேக்னெட் பல்ஸ் அனுப்புறப்போ உள்ளே இருக்கிற கிராஃபைன் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? 2D இருக்கிறனால அது விலக ஆரம்பிக்குது. இது இழுக்க ஆரம்பிக்குது, அது விலக ஆரம்பிக்கிறது. இப்ப இது விலக இழுக்குங்கிறப்ப தானாவே எனர்ஜி கிரியேட் ஆயிரும். ஒரே நிமிஷம், நான் இப்போ வந்து இதுல ஒரு டயக்ராம் மாதிரி போடுறேன். ஒரே நிமிஷம் போடுறீங்க, பாக்குறேன். இப்போ வந்து இது ரெண்டு பேர்ட் எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷெல் இருக்கு, இது வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான். சரி. அதாவது எந்த ஒரு ஆட்டத்துல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதுலதான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? சரி. இப்ப அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அந்த பேட்டரியில இருந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் போது இந்த மேக்னெட்டிக் வந்து ஆக்டிவேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சரி. இல்ல கரெக்ட், நான் சொல்றது கரெக்ட்டுங்களா? இல்ல நீங்க சொல்லிட்டு வாங்க, நான் சொல்றேன். கடைசியில எங்க வர்றேன்னு சொல்லிடுறேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க படிக்கிற பாடத்தை வச்சு சொல்றீங்க இல்லையா? நீங்க படிச்ச பாடத்தை வச்சு சொன்னீங்கன்னா இப்ப வந்து ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. சோ வந்து நம்ம வந்து இப்ப இரும்புலயே வந்து, அதாவது ஒரு ஒயர்லயே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது அங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். சோ வந்து அதை வச்சுக்கிட்டு அடுத்த விஷயம் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியுதுங்க. அதாவது நீங்க ஒரு மெட்டீரியல்ல வந்து ஒரு ஒயர்ல வந்து கரண்ட் பாஸ் பண்ணா அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க வரும். சரி. இப்ப இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியல. அதாவது இருங்க, அப்படி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஹீட் வந்துடும். எதுல கடத்துறீங்களோ அதுல ஹீட் வந்துடும். எதுல நீங்க எலக்ட்ரிசிட்டி ஹீட் வந்துடும். ஹீட் வந்தா எதுவுமே வேலை செய்யும். இதுல ஹீட் வராது. ஏன்னா இது வந்து பீட்டா டிகே, ஹீட் வராது. இது வந்து புரோட்டான் நியூட்ரான் ரவுண்ட் அடிக்குது இல்லையா? இதுல வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறீங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாவே நீங்க லாஸ்ட். அந்த எலக்ட்ரிக்கல் டோட்டல் நீங்க எலக்ட்ரான் எடுத்துருங்க. என்னது எலக்ட்ரான்ங்கிற பேச்சு இதுல இடம் கிடையாது. நீங்க எலக்ட்ரிசிட்டியே கொடுக்க கூடாது. நான் வந்து புரோட்டான் தான் இங்க கொடுக்கணும். அது வந்து என்ன புரோட்டான் நியூட்ரான் தான் ரவுண்ட் அடிக்கணும். அப்ப புரோட்டான் நியூட்ரான் டவுட்
ஒரே நிமிஷம் டவுட்டுங்க. அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது தான் கரெக்ட், அதாவது கரெக்ட்டுங்களா? அது இது இனிமேல் தப்பு அது. இது ஒரே நிமிஷம். ஆமா. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது பழைய தியரி. அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்கு வரும். இது க்ளோஸ்டு சர்க்யூட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது அது க்ளோஸ்டு சர்க்யூட். புரியுதுங்களா? இது நான் சொல்றது ஓப்பன் சர்க்யூட். ஆ. இது வந்து ஓப்பன் சர்க்யூட். நீங்க ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது அது க்ளோஸ்டு சர்க்யூட் டோட்டல் ஃபெயிலியர் அது. நீங்க அத காமிச்சீங்கன்னா அது புரியாது. அது கிடையாது இது. ஒரு ஓகே. இப்ப வந்து இது வந்து இந்த பல்ப் வந்து எல்இடி வந்து எலக்ட்ரான் வழியா எரியல, நியூட்ரான் வழியா எரியுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. நியூட்ரோ புரோட்டானிக். எலக்ட்ரானிக் கிடையாது. நியூட்ரோ புரோட்டானிக்னு அர்த்தம். இது தண்ணியில போட்டா அத வச்சு தான் ஃபெயிலியர் இது ஆகாது. எரியுதுன்னு தண்ணியில போட்டா என்ன ஆகாது? ஹீட் லாஸ் வராது. ஷார்ட் சர்க்யூட் தண்ணியில போட்டா ஷார்ட் சர்க்யூட் எந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து தண்ணிக்குள்ள போட்டு என்ன ஆகும்? ஷார்ட் சர்க்யூட் ஆயிருமே இல்லையா? ம். இது ஆகாது. தண்ணிக்குள்ள போடுங்க. ஒண்ணும் ஆகாது. சரி, இப்ப இது ஒரே நிமிஷம். 2வது வந்து இந்த பாருங்க பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட் ஆட், நெகட்டிவ்க்கும் கிராஃபைட் ஆட். இது யாருமே சிந்திக்கலையே. 0 பண்ணியாச்சு. பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட் ஆட், நெகட்டிவ் கிராஃபைட். நீங்க வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டவே காட்டுறீங்க. இந்த பழைய தியரி காட்டுறீங்க. அது பழைய தியரி தான் நீங்க படிச்சது. அதனால தான் ஃபெயிலியர். இது வந்து ஓப்பன் ஒரே நிமிஷம், சர்க்யூட். ஒரே நிமிஷம். ஆமா. இது வந்து உலகத்துல முதல் முறை ஓப்பன் சர்க்யூட். இதுக்குள்ள எப்படி நீங்க வந்து சூரியன்ல இருந்து நமக்கு வருது இல்லையா? சூரியன்ல இருந்து ஒரு தட்டு மேல அந்த ஃபோட்டான் விழுகுது. அதுதான் ஓப்பன் சர்க்யூட். அது வெளியிருந்து எனர்ஜி எடுக்கிறது. வெளியிருந்து எனர்ஜி எடுக்கும். உள்ளே தானா தயாரிச்சுக்கணும். அதுதான் விஷயமே. ஓப்பன் சர்க்யூட்டுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இருக்கிறது வெளியிருந்து ஓப்பன் சர்க்யூட்னு சொல்றீங்களா? இது ஓப்பன் சர்க்யூட் இது. திஸ் இஸ் நாட் எ க்ளோஸ்டு சர்க்யூட். இது ஓப்பன் சர்க்யூட். நெட்லயும் வராது, எதுலயும் வராது. ஒரே எதுல நிமிஷம். வேணா வராது. நீங்க க்ளோஸ்டு சர்க்யூட் எலக்ட்ரான பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. எலக்ட்ரான் டோட்டல் லாஸ். I squared R லாஸ். அதான் புரியுது, புரியுது. I squared R லாஸ் இது. இது லாஸே வராது. என்ன இது? ஒரு லைட் சாதாரணமா நீங்க ஒரு எவரிடே நீங்க டீரோசல் வச்சிருக்கீங்க இல்லையா? டைரக்ட்டா நீங்க அதுக்கு அந்த கேப்ல போட்டு ம். எரிச்சீங்கன்னு வச்சுங்க, 2 நாள்ல இறந்து போயிரும். 2 நாள் செத்தாயிரு. பேட்டரி ஹீட் ஆகி செத்து போயிரும். பேட்டரி ஹீட் ஆகி பேட்டரியே வேலை செய்யாது. பல்பே எரியாது. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படியே இருந்தாலும் 2 நாள் எரியலாம். அதுக்குள்ள ஹீட் ஆகி நின்னு போயிரும். பேட்டரி ஒர்க் ஆகாது. எனர்ஜி உள்ள இருக்கு, வெளியே போகாது. உள்ள இருக்கிற கெமிக்கல்ல ஜாம் ஆயிரும். உள்ள இருக்கிற கெமிக்கல்ல இறுகி ஜாம் ஆயிரும். அந்த மாய்ச்சரே போயிரும். அதாங்க ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓகே. இத நீங்க எப்படி இது ஓப்பன் சர்க்யூட்னு சொல்றீங்க இந்த இத? ஓப்பன் சர்க்யூட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் க்ளோஸ். செல்ஃப் ஜெனரேட் மாதிரி ஆகுது. செல்ஃப் ஜெனரேட் அது வெளியிருந்து எடுத்துக்கும், உள்ளேயும் தயாரிச்சுக்கும். அதாவது எப்படின்னா கிராஃபைட்டுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, கொஞ்சமா நியூட்ரான் அதாவது கிராஃபைட்டோட தன்மை வந்து தானாவே சிதையல. நியூட்ரான், புரோட்டானா மாறுது இல்லையா? அதே மாரி ம். அது தானாவே இன்னொன்னு கிராஃபைட்டுக்கு உண்மையாலுமே வெளியிருந்து நியூட்ரானே உறிஞ்சிக்கிற பண்பு இருக்குது. அதாவது காத்துல இருக்கிற நைட்ரஜன் இருக்கு இல்லையா? அது நியூட்ரான் இருக்கு. அந்த நியூட்ரான் அது தானாவே உறிஞ்சிக்குது. ஓ! தானாவே உறிஞ்சிக்குது. அதான் நீங்க வந்து அதனால தான் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல டிசைன் பண்ணும் பொழுது கிராஃபைட் வச்சு தான் என்ன பண்ணாங்க? கிராஃபைட் கொஞ்சமா நியூட்ரானை வந்து உறிஞ்சிக்கிட்டு மத்தத ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் முதல் ம். முதல்ல 1040 47லயோ என்ரிகோ ஃபெர்மி தான் முதல் அணு உலையை கட்டுறாரு. அப்ப கட்டும்பொழுது ஃபர்ஸ்ட் ரியாக்டர் ம். அதுல பார்த்தீங்கன்னா கிராஃபைட்ட வச்சு நியூட்ரானை கட்டுப்படுத்துறாங்க. நியூட்ரான் வந்து பயங்கரமா அதாவது வரக்கூடாது. அந்த ஆ. அது ம். அதுல க்ளோஸ்டு சர்க்யூட். அதான். அந்த எல்லாமே க்ளோஸ்டு சர்க்யூட் தான். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட் வந்து லேசாக, ம். கொஞ்சமாக அதாவது 1% வந்து தன்னுக்குள்ள வச்சுக்கும். மிச்சம் 99% வெளிய தள்ளுங்கிறது ம். அடிப்படை. இப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த வேகமா சுத்த வைக்கிறப்ப வேகமா நியூட்ரான உறிஞ்சிக்கும் வெளியிருந்து. புரியுது, நியூட்ரான் இல்லாத புரியுதுங்க. இடம் கிடையாது. நியூட்ரான், புரோட்டான் தான் பேசிக். அந்த நியூட்ரான் இல்லாத இடம் அந்த நியூட்ரான் இது உறிஞ்சிக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது உறிஞ்சிக்குது. அது போக உள்ள இருக்கிற மாலிகுல் இருக்குல்லையா, அதிலேயே வந்து நியூட்ரான், புரோட்டான் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. ஸ்லோவா சுத்துறது வேகமா புரியுது. சுத்த ஆரம்பிக்குது. அது காரணமா இந்த கிராஃபீன் தான் காரணம்.
புரியுது புரியுது. கிராஃபீன் தான் கிராஃபீன் அந்த இடத்துல நிக்குது. அதுக்கு வந்து 3 டைமென்ஷன் கிடையாது. அது ஃப்ரிக்ஷன் லக்ஸ் 0. அதுக்கு பேரு 0 டெஸ்லான்னு பேரு. 0 டெஸ்லால வேலை செய்யும். மற்றபடிக்கு நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண ஒரு 10 கிராம் இருக்கிற ஒரு உயிர் பொருள் அல்லது ஒரு 10 கிராம் வாட்டர் பபுள்ல ஒரு தண்ணியை வந்து மிதக்க வைக்கணும்னா 3 டன்னு 20 மெகாவாட் 3 டன்னு 20 மெகாவாட் 16 டெஸ்லா பவர் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு 50 கிராம் தண்ணி பபுள் மேல தூக்கி நிற்கும். எத்தனை கொடுக்கணும்? 3 டன்னு செலினியம் காந்தத்தை கொடுக்கணும். செலினியம் வந்து படுபயங்கரமான விலை அதிகம். அந்த செலினியம் காந்தம் 20 மெகாவாட்டு 16 டெஸ்லா கொடுத்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட பூமியை விட கிட்டத்தட்ட 10 லட்சம் மடங்கு எதிர்ப்பு சக்தி இருக்கணும். எது? இந்த 50 கிராம் தண்ணியை மேல தூக்க இருக்கு. எத்தனை? ஆனால் இங்க நேச்சுரலாவே அந்த 2D இருக்குது. எதுக்கு? அந்த கிராஃபீனுக்கு 2D இருக்கனால கிராஃபைட்டுக்குள்ள என்ன மிதந்து கொண்டு இருக்கிறது. கிராஃபைட்டுக்குள்ள கோடிக்கணக்கில் மிதந்துட்டு இருக்குது. அது கட்டிப்பிடிச்சு வச்சிருக்குது. எது? இந்த கிராஃபைட்டு கட்டிப்பிடிச்சு வச்சிருக்குது. உதாரணத்துக்கு செங்கல் இருக்குது. செங்கல் மேல காரை பூசுறீங்க. அந்த உள்ள செங்கல் இருக்குது. அந்த செங்கலை பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் மேல காரை. அதே மாதிரி தான் இந்த கிராஃபைட்டுங்கிறது வெளியே இருக்கிறது. கிராஃபைட்டினுடைய வடிவம் 3D. உள்ளே இருக்கிற செங்கல்னு வச்சுக்கலாம். அந்த செங்கல் பேரு கிராஃபின். கிராஃபின் வந்து 2D. இப்ப நம்ம வேகமா சொல்ல ஆரம்பிக்குது. எது? அந்த ட்ரிகர் பண்ணோடனே அது கேட்டலிஸ்டா மாறிக்குது. எது கேட்டலிஸ்டா மாறுது? இந்த கிராஃபின் கேட்டலிஸ்டா மாறி கேட்டலிஸ்ட்னா வினை ஊக்கி. என்ன கேட்டலிஸ்ட்னா வினை ஊக்கி. வினையூக்கி என்ன பண்ணுதுன்னா இந்த மெல்லமா சொன்ன இந்த நியூட்ரான் புரோட்டான ஸ்லோவா நடக்குது இல்லையா, அது வேகமா நடத்த வைக்குது. அது வினையை ஊக்கி வைக்குது. கேட்டலிஸ்டா மாறுது. எது 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 அதை தூண்டுதுங்க? அந்த கிராஃபீன் இந்த இடத்துல கேட்டலிஸ்டா மாறுது. கிராஃபீன் கேட்டலிஸ்டா மாறி வேகமா சுத்த வைக்குது. வினையை ஊக்கி வைக்கிறது. மெல்ல சுத்த வைக்கிறது வந்து வேகமா சுத்த வைக்குது கிராஃபீன். அப்ப என்ன ஆகுது? வினையூக்கி நாங்க ஃபாஸ்டா செய்யறதானே வினையூக்கி. இப்போ டவுட்டுங்க. இப்ப இந்த பல்ப் ஒரு நிமிஷம் நான் அந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். பல்ப் இருக்குல்ல, அதாவது இப்போ வந்து இந்த பல்ப்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றீங்களா இல்ல நியூட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றீங்களா? நியூட்ரான் புரோட்டான் ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகலையா? இல்ல 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 எலக்ட்ரான் வந்து அது இப்படி கூட வச்சுக்கலாம். உண்மையாலுமே இது நியூட்ரான் புரோட்டான் சொல்லுவது உள்ள இருக்கிற கூல் எலக்ட்ரான். இது பேர் கூல் எலக்ட்ரான் வச்சுக்கலாம். இது வந்து ஹீட் இல்லாத எலக்ட்ரான் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். நியூட்ரான் புரோட்டான் தான் உற்பத்தி பண்ணுது. இது கூல் எலக்ட்ரான்னு பேரு. அதாவது என்னன்னா 0 எலக்ட்ரான் வச்சுக்கலாம். என்னது? 0 எலக்ட்ரான், 0 ஹீட்டு, 0 ஃபிரிக்ஷன் வச்சுக்கலாம். இப்ப இது யாராவது பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களா? ஆல்ரெடி இது தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்களா? அவங்க யாராவது ஓகே எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க ஒரு 40வது ஆள் இது. இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா கரெக்டா? புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது எலக்ட்ரானிக்கே கிடையாது. இது எலக்ட்ரானிக்கே கிடையாது. எலக்ட்ரான் தான் டேமேஜ் ஆகணும் இல்ல. இல்ல அது தெரியுதுங்க. ஓகே. ஆனா அடிமட்டத்துல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இவ்வளவுதான். நீங்க எலக்ட்ரிசிட்டி உள்ள கொடுக்குறீங்க. கிராஃபைட்டுக்கு போகுது. கிராஃபின் இருக்குது. கிராஃபின் வந்து கேட்டலிஸா மாறுது. அது வந்து அந்த எலக்ட்ரான் அந்த நியூட்ரானையும் புரோட்டானையும் வேகமா சுத்த வைக்குது. அப்ப வேகமா சுத்தாக்கிறப்ப சென்ட்ரல் இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஆன்டி நியூட்ரானா ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த காமா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. இந்த 3 ரிலீஸ் ஆகுது. அதாவது மைனஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. மைனஸ் ஆன்டி நியூட்ரினோ ரிலீஸ் ஆகுது. அப்புறம் காமா ரே அது ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் எனர்ஜி தானே. சென்ட்ரல் இருந்து வரனால ஹீட் கிடையாது. சென்ட்ரல் இருந்து வரனால ஹீட் கிடையாது. சென்ட்ரல் இருந்து வரனால இல்ல எனர்ஜி தான் புரியுது. அதாவது நீங்க நீல்ஸ் போர் இருக்காங்க. நீல்ஸ் போர் வந்து ஹலோ நீல்ஸ் போர் இருக்கார் இல்லையா? நீல்ஸ் போர் அவர் என்ன சொல்ல தெரியுமா? அவுட்டர்ல இருந்து, அதாவது எலக்ட்ரான் எலக்ட்ரான்ங்கிறது அவுட்டர்ல வந்து ஜம்ப் ஆனா தான் ஹீட் லாஸ் வரும். இது இது வந்து சென்ட்ரல் இருந்து வருது. புரியுதுங்களா? இது இப்ப வந்து இந்த எனர்ஜி பூரா சென்ட்ரல் இருந்து வருது. நியூக்ளியர்ல இருந்து வருது. நடுவுல இருந்து வருது. நடுவுல இருந்து வர்ற இப்ப உலகத்துல 2 இருக்குங்க. ஹீட் எனர்ஜி, கூல் எனர்ஜி 2 இருக்கு இல்லையா? உலகத்துல ஹீட் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, கூல் எனர்ஜின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இது வந்து கூல் எனர்ஜி. இப்படி புரிஞ்சுக்க நீங்க. இது லைட் தான். இது உண்மையிலே இது போட்டான் தான். என்னது?
ஃபோட்டான் உண்மையிலே இது ஃபோட்டான் தான். எலக்ட்ரானே இது கிடையாது. பேரு ஃபோட்டான் தான். கூல் ஃபோட்டான். எலக்ட்ரானும் சொல்லிக்கலாம். உண்மையில ஃபோட்டான் இப்ப சூரியனிலிருந்து எலக்ட்ரான் வருதா? ஃபோட்டான் வருதா? ஃபோட்டான் தான் வருதுங்க. ஏன்னா எலக்ட்ரானுக்கு ஸ்பீடே கிடையாது. எலக்ட்ரானுக்கு அது நத்தை வேகத்தில் நகரும். எலக்ட்ரானுக்கு ஸ்பீடு யார் சொன்னாங்க? எலக்ட்ரானுக்கு ஸ்பீடே கிடையாது. எலக்ட்ரானுக்கு ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இன்னொரு இது காட்டுறேங்க. எலக்ட்ரானுக்கு ஸ்பீடு இருக்கான்னு பாருங்க. எலக்ட்ரானுக்கு ஸ்பீடே கிடையாது. ஒரே நிமிஷங்க. ஐ மீன் அதாவது என்ன அப்படின்னா கரண்ட் அப்புறம் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம்லங்க, அதெல்லாம் வந்து எனக்கு அதாவது அது வந்து கிட்டத்தட்ட லைட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா வரும்னு நினைக்கிறேன். சரி, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷங்க. நான் உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதுங்களா? தெரியுதுங்க. கொஞ்சம் மங்களா தெரியுது. இப்ப கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கு. அதாவது நம்ம வேவ் இருக்குங்க, அதாவது போனோட சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்க, ஆமா, அந்த சிக்னலு, எலக்ட்ரானு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஸ்பீடா தான் டிராவல் ஆகுது. அது பேரு ஃபோட்டான்னு அர்த்தம். ஃபோட்டான் லைட் தான். அது வந்து என்னன்னா வேவ் வெலாசிட்டிங்க. இப்ப 3 வெலாசிட்டி இருக்கு. அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தெர்மல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பீடே கிடையாது. அது சொல்றதே தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்பீடே கிடையாது. எலக்ட்ரானிக் ஸ்பீடு கிடையாதுங்க. லைட்டுக்கு தாங்க ஸ்பீடு. லைட் மீன்ஸ் ஃபோட்டான். அதாவது ஃபோட்டான் லைட்டை விட கொஞ்சம் வேகம் கம்மியானது ஃபோட்டான். லைட் பார்ட்டிகளை விட கொஞ்சம் வேகம் கம்மியானது ஃபோட்டான். இந்த 2 தான் ஸ்பீடு. எலக்ட்ரானிக் ஸ்பீடே கிடையாது. தப்பா சொல்லிக்கிறேன். அது மோதி நாசமே தான் ஹீட் வருது. அப்போ இது வந்து எலக்ட்ரான் மோதுறதுனால தான் ஹீட் வருது. எலக்ட்ரான் வந்து என்ன ஃப்ரிக்ஷன் உண்டாகுது, ஹீட்டர் லாஸ் ஆகுது. அதனால தான் I²R லாஸ்ன்னு ஓம்ஸ் லா சொன்னார் ஜெர்மனிக்காரர். அது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க அது காரணமே அவுட்டர்ல அது மொத்தமே நம்ம தயாரிக்கிற எல்லா மின்சாரமே ஃபெயிலியர் தான். நம்ம மனுஷனா தயாரிக்கிறது, டைனமோ வச்சு சுத்துறது, மற்றபடி வெப்பத்தை எடுக்கிறது எல்லாமே வந்து காயில் வச்சு சுத்துறது எல்லாமே லாஸ்ல வந்து நாசமா போயிடுது. இது வந்து நேச்சுரலாவே இதுல இருக்கிற நியூட்ரான் புரோட்டான் வேகமா ரவுண்ட் அடிக்கிறப்ப எனர்ஜி சென்டர் இருந்து ரிலீஸ் ஆகிறப்ப என்ன கூல் பவர் தான் வரும். அது கூல் எலக்ட்ரிசிட்டி தான் வரும். என்னது? கூல் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து ஆளை சாவடிக்காது. இது நேரடியா அவுட்டர்ல இருந்து வரும்னு வச்சுங்க. அதாவது யார் சொல்றாங்க? நீல்ஸ் போர் வந்து அவுட்டர்ல இருந்து ஜம்ப் ஆச்சுன்னு வச்சுங்க. இப்ப மனுஷன் தயாரிக்கிற அத்தனையுமே ஃபெயிலியர். 2வது கம்பியில வச்சு நீங்க மனுஷன் தயாரிக்கிற அத்தனை கம்பியில தான் அனுப்ப போறீங்க. கம்பியில அனுப்பிச்சா லாஸ் ஆயிரும். கம்பியில அனுப்பிச்சாவே லாஸ் ஆயிரும். சரி, இப்ப நம்ம லாஸ் ஆகாம இருக்கணும்னா அப்ப வந்து நியூட்ரான் புரோட்டான் ரவுண்ட் அடிக்கணும். என்னது? நியூட்ரானின் புரோட்டான் வேகமா சுத்த வைக்கணும். அப்ப அது மெல்ல சுத்துது. எதுங்க? ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி. எது? அந்த 5000 ஆண்டுகள் 6000 ஆண்டு வந்து லோ ஃப்ரீக்வன்சி. அது வந்து எப்படி இனர்ஷியா பயங்கரமா இருக்கு. இனர்ஷியா பயங்கரமா இருக்குது. அப்ப இனர்ஷியா உடைக்கணும்னா அதுக்கு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயா போகணும். அப்போ எலக்ட்ரான் 0 லாஸ் வரணும். அப்ப வந்து அந்த கிராஃபீன் அந்த பவர் எடுத்துக்குது. கிராஃபீன் என்ன பண்ணுதுன்னா அது அந்த இடத்துல மிதக்கிறனால கொடுக்குற பவர் அப்படியே லாஸ் இல்லாம நேர வேகமா அந்த இனர்ஷியா உடைக்குது. எந்த இனர்ஷியா உடைக்குது? மெல்ல சுத்துற ஸ்லோ ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃப்ரீக்வன்சியா பண்றப்ப வேகமா சுத்துறப்ப எனர்ஜி கிரியேட் ஆயிருது. எந்த ஒரு பொருளும் 2 பொருளும் வேகமா சுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நியூட்ரான் புரோட்டானா மாறுறது, புரோட்டான் நியூட்ரான் மாறுறது. மெல்ல நியூட்ரான் போய் புரோட்டானா மாறுறதுக்கு நீண்ட வருஷம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து கண்ணுல பாக்குறது. ஆனா இந்த மாதிரி நியூட்ரான் புரோட்டான் வேகமா மாத்துற வேலையை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது 3 லட்சம் கிலோமீட்டர் வேலை பாயிறப்போ அந்த இடத்துல போகிறப்போ அது வேகமா சுழல் வைக்குது. இது 2வது வேக்கம்ல நடக்குது. அத்தனையுமே வெற்றிடத்துல நடக்குது.
வேக்கம் தான் எல்லாமே இல்ல அணுங்கிறது புரியுது வேக்கம் புரியுது. தானே, வேக்கம் தானே எல்லாமே நடக்குது. அதான் அதாவது சன்லைட்டே வந்து வேக்கம்ல தான் வருது. அது அதே தான் இதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நடக்குது. தான் சன்லைட். ஆட்டம் அத்தனை வேக்கம் தானே, 19.9% ஆல்வேஸ் வேக்கம் தான். அப்ப வேக்கம்ல நடக்கிறப்போ அந்த வேக்கம்ல நடக்கிறப்ப ஏற்கனவே இது 2D எஃபெக்ட் கிராஃபின், அது அப்படியே லாஸ் இல்லாம கரண்ட் அப்படியே கேட்டலிஸா மாறுது, வேகத்துல சுத்த வைக்குது. நீங்க ஸ்லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஃபாஸ்ட் ஃப்ரீக்வன்சி பண்ணுது. 6000 ஆட்டை வந்து ஒரு வினாடியில சுருங்கிருது. அதனாலதான் உனக்கு வந்து 6 நாள் எரியுறது, 100 நாள் எரியுது. இதுல நம்ம எதிர்காலத்துல வேற மாதிரி திட்டமிடணும். இப்போ வந்து இப்ப இருக்க கடையில விற்கிற பேட்டரி தான் பயன்படுத்துறான். இது கடையில விற்கிற பேட்டரியில என்ன செஞ்சிருப்பான்? ஏன் உங்களுக்கு இந்த இது வாங்க சொன்னா, இது பொட்டாசியம் அதிகமா கலந்துருக்கான். இதுல வந்து பொட்டாசியம் கலந்துருப்பான். எவரிடில் பாத்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு கலந்துருப்பான். அமோனியம் குளோரைடு, மேக்னீஸ் டாக்சைடு கலந்துருப்பான். அதுவும் நைட்ரஜன் 14 வந்து ஒரு ஐசோடோப் தான். இது பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம்ங்கிறது ஐசோடோப். பொட்டாசியம் K40ங்கிறது ஐசோடோப். ஐசோடோப்னாவே கதிர்வீச்சு அர்த்தம். ஐசோடோப்னா என்ன அர்த்தம்? பீட்டா டிகேன்னு அர்த்தம். இது நேச்சுரல் பீட்டா டிகே. புரியுது. ஐசோடோப் புரியுது. அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல கூட அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பேட்டரிக்குள்ள இதுக்கு நீங்க வச்சிருக்க டியூரோ செல் பேட்டரியில வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் கலந்துருக்கான். அதுல வந்து நானோ பார்ட்டிகிள் வந்து எப்பயுமே ஐசோடோப்புங்கிறது 99.9% வந்து ஒரிஜினலா இருக்கும். அந்த பாயிண்ட் சம்திங் 0.001% வந்து இம்பியூரிட்டியா இருக்கும். அது பேர் ஐசோடோப்னு பேரு. இம்பியூரிட்டியே இருக்கும். அந்த இம்பியூரிட்டி தான் இந்த வேலை பண்ணுது. இம்பியூரிட்டி தான் அது வந்து உதாரணத்துக்கு கிராஃபைட் இருக்கு இல்லையா? கிராஃபைட்ல பத்தி 3 இருக்கு. கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இருக்குது. கார்பன் 14 தான் ஐசோடோப். அப்ப இந்த லைட் வந்து எலக்ட்ரான் வச்சு எரியலன்னு சொல்றீங்களா? அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. நீங்க தண்ணிக்குள்ள போடுங்க, ஃபயர் ஆகாது. தண்ணிக்குள்ள போட ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அது மட்டும் இல்ல, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கனெக்ஷன் கொடுக்குறீங்க, பிளஸ் மைனஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. இன்னொரு பிளஸ் மைனஸ் செம்பு கம்பி கனெக்ஷன் கொடுத்து பாருங்க, ஹீட் வராது. அப்படியே கிடக்கு 10 வருஷம் ஆனாலும் ஹீட் ஆகாது. அப்படியே அந்த 3 வோல்ட் அப்படியே உள்ள இருந்துட்டே இருக்கு. ஹீட் லாஸ் வராது. நான் சொல்றது புரியுதா? இப்ப எல்இடி எரியுது இல்லையா? எல்இடி கழட்டிருங்க. காட்டுறீங்கல்ல, புரியுது. பிளஸ் மைனஸ்க்கும் செம்பு கம்பி பிளஸ் இன்னொரு பிளஸ் மைனஸ் செம்பு கம்பி கொடுத்துருங்க. மற்ற ஷார்ட் சர்க்யூட் என்னங்க, அப்பவே ஹீட் ஆகி படுத்து கை வெந்து போயிரும், பேட்டரி ஹீட் ஆகி செத்து போயிரும். புரியுது. அதாவது தெர்மோடைனமிக்ஸ் லால என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும் போதும் கண்டிப்பா லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, அதான் ஓம்ஸ் லா தான். நீங்க சொல்றது ஓம்ஸ் லா தான். ஃப்ரிக்ஷன் ஹீட் அண்ட் ஃப்ரிக்ஷன். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் பொழுது எலக்ட்ரான் ஃப்ளோவும் ஹீட் வந்தே தீரும். இது எலக்ட்ரானே கிடையாது. இப்ப இதுல ஹீட்டே ஆகிறது இல்லையா? கனெக்ஷன் பண்ணி பாருங்க, ஹீட்டே வராதுங்க. ஹீட் வந்தா ஃபெயிலியர். ஹீட் வந்தா இது இந்த சர்க்யூட்டே கிடையாது உலகத்துல. இந்த சர்க்யூட் இந்த மாதிரி சர்க்யூட் உலகத்துல கிடையாது இல்லையா? இந்த மாதிரி சர்க்யூட் உலகத்துல இருக்கான்னு கேக்குறேன். ஆல்ரெடி பேட்டரிஸ் வந்து இப்ப கிராஃபைட் வச்சு பண்றதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க ஒருத்தர் வந்து வரைக்கும் யாரும் எனர்ஜி கிரியேட் பண்ணாத பீட்டா டிகே வந்து இப்படி பீட்டா டிகே வந்து இப்படி டிசைன் பண்ணி இப்படி லைட் எரிய வைக்கிறது உலகத்துல இதுதான் ஃபர்ஸ்ட். நானும் என் பொண்ணு சேர்ந்து டிசைன் பண்ணதுதான். என் பொண்ணு எம்எஸ்சி படிக்கிறாங்க, எம்எஸ்சி பிசிக்ஸ். நான் டிசைன் பண்ண நாங்கள் வந்து 70க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி 70 இருக்குது. இந்த கொஞ்சம் நெஞ்சில் 70 வகையான டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதுதான் அட்வான்ஸ்டு. இதுதான் வந்து இந்த பீட்டா டிகேனுடைய அட்வான்ஸ்டு. இது பீட்டா டிகாவே இருக்கலாம், இல்லாட்டினா எப்படி நீங்கள் எதுவுமே ஆகலையே, எதுவுமே ஆக மாட்டேங்குது. நீங்கள் வந்து அப்படியும் இல்லை இப்படி இல்லை. நீங்கள் வந்து எந்த வகையில செம்பு கம்பி வந்து டோட்டலாக இது 3 வோல்ட் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா பக்கம் செம்பு கம்பி அடிங்க, ஒன்றும் ஆகாது. பிளஸுக்கு மேலே செம்பு கடி அடிங்க, கிராஸில் அடிங்க, இந்த மூளை விட்டு அந்த மூலைக்கு செம்பு கம்பி அடிங்க, அந்த மூலையில் இந்த மூலை செம்பு கடி அடிங்க, எல்லாம் ஜீரோ காட்டும். என்னது எல்லாம் ஜீரோ எல்லாம் மல்டிபிள் செப்பம் எல்லாம் 0 காட்டும். பிரிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் காட்டும். அது போலியே ஜீரோ காட்டும். என்னது ஜீரோ போலியா காட்டும். நீ ஒண்ணு வேண்டாம். இப்ப இந்த செஞ்சிட்டீங்களா, ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் பிளஸ் மைனஸுக்கு செம்பு கம்பி அடிங்க, இன்னொரு பிளஸ் செம்பு கடிச்சு செம்புக்கு வச்சுட்டு நீங்க 2 டெர்மினலும் செக் பண்ணி பாருங்க, ஜீரோ காட்டும். என்னது ஆனா ஏன் ஹீட் வரல? ஜீரோனா பேட்டரி செத்து போச்சு. இந்த ஜீரோ காட்டும் பேட்டரி செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். பேட்டரியில பவர் இல்லைன்னு அர்த்தம்.
அதாவது இந்த பேட்டரியில வந்து இப்ப செம்பு கம்பியில வந்து நீங்க அந்த வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணும்போது கரண்ட் வரீங்களா? ஜீரோ காட்டுது. மல்டிமீட்டர் ஜீரோ காட்டுதுங்களா? இதுல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் போதுங்களா? ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஜீரோ காட்டும். என்னது இப்ப வச்சு பாத்தீங்கன்னா இருக்கிறத காட்டும். இப்ப எரியறப்ப வச்சு பாருங்க 3 வோல்ட் காட்டும். 2999 2.9 2.8 அப்படியே பெல்ல அப்படியே வரும். கடைசியில 100 நாள் வர்றப்ப 100 நாள் வர 2.1 காட்டும். 2.1 வர்றதுக்கு 100 நாள் ஆகும். 2.1 வர்றதுக்கு 100 நாள் ஆகும். லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டு 2.1க்கு மேல சந்தையில 2.1 கீழே எரியறதுக்கு என்ன இல்லை, எல்இடி கிடையாது, லைட்டு கிடையாது. அதனால அதோட நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் 2 வோல்ட் வச்சு வேற எல்லாம் ஓட்டலாம். அது வேற. நமக்கு தேவை லைட்டு. எல்இடி ஆராய்ச்சி நிறுத்திக்கிறோம். எல்இடி ஆராய்ச்சி இதோட நிறுத்தி கொள்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி சாதாரணமா நீங்க வந்து 2 ஹோல்டர் இருக்குல்ல, 2 பேட்டரியோட ஹோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டர்ல கனெக்ஷன் பண்ணி பாருங்க. அதை 3 ஒரே நாள்ல செத்து போயிடும். ஹீட் வந்து பேட்டரி ஹீட் ஆயிரும். பேட்டரி ஹீட் ஆகி செத்து போயிடும். இது அப்படி இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல் இருந்து அட்டாமிக் கெமிக்கல் பேட்டரி இருந்து பீட்டாடிகே பேட்டரியை மாத்தியாச்சு. இது வந்து பீட்டாடிகேல வேலை செஞ்சுட்டு இருக்குது. கெமிக்கல்ல வேலை செய்யல. கெமிக்கலும் பீட்டாடிக் ரெண்டும் சேருதுங்க. அப்ப அதாவது இந்த 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 செல் தான் உங்களோட புரோட்டோடைப்னு சொல்றீங்க. இப்ப காட்டுற பிக்சர் தான் இந்த ஸ்கிரீன்ல காட்டுது. உங்களுக்கு காட்டுதுங்களா? இதுதான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப். இதுதான் புரோட்டோடைப். இதுதான் உங்களோட அட்வான்ஸ்டு மாடல். கரெக்ட்டுங்களா? இதுதான் அட்வான்ஸ்டு மாடல். இதுதான் புரோட்டோடைப். 10 ரூபாய் செலவுல நான் வந்து உங்களுக்கு அது 50 ரூபாய் செலவு. எனக்கு வெறும் 1 ரூபாய் தான் செலவு. எல்லாம் குப்பில இருந்து பொறுக்கணும். எல்லாமே குப்பில. 100 பேட்டரி செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் குப்பில இருந்து பிறகு பைசா செலவு எல்லாம் கண்டுபிடிச்சேன். 1 ரூபாய் தான் செலவு. கடைசியில இந்த கனமான குச்சி வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த 8B பென்சில் வாங்கினேன். அதுவும் கடைசியில அது எங்க பையிலே இருந்து எடுத்து வச்சுட்டு, அது நீங்க பழைய எவரடி இருக்கு இல்லையா, பழைய எவரடி பேட்டரி இருந்ததுன்னா அதுல இருந்து உடச்சி எடுத்துக்கலாம். 1.5 வோல்ட் இருக்கு, அதுல இருந்து உடச்சிட்டு உள்ள கருப்பு குச்சி வரும். அதுவும் கிராஃபைட்டுங்களா? அதுவும் எல்லாம் கிராஃபைட் தான். எல்லாமே கிராஃபைட் தான். இது நேச்சுரல் கிராஃபைட். இந்த நேச்சுரல் கிராஃபைட் தான் வேலை செய்யும். இது வந்து நேச்சுரல் கிராஃபைட். தொட்டாங்குச்சி வேலை செய்யாது. என்னது தொட்டாங்குச்சி, அடுப்பு கறி, விறகெல்லாம் வேலை செய்யாது. இது வந்து பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பூமியை நமக்கு கொடுத்துட்டு போனது. பல கோடி ஆண்டுக்கு இது வைரம். இது வைரத்துக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அறுகோண வடிவமைப்பு. அறுகோண வடிவமைப்பு. இந்த காரணமே அறுகோண ஹெக்ஸாகோனல் சொல்லுவாங்க. இதுதான் காரணம். இது டைமண்டுடைய அடுத்த ஸ்டேட். டைமண்டுடைய அடுத்த ஸ்டேட். இது ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணாம இது டைமண்டா மாறிடும். அதெல்லாம் இயற்கை பண்ணது. அந்த டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதுலயே நியூட்ரான் வேகன்சி இருக்குது. இதுலயே நியூட்ரான் வேகன்சி இருக்கு. டைமண்ட்லயே நியூட்ரான் வேகன்சி இருக்கு. இதுலயே நியூட்ரான் வேகன்சி இருக்கு. அப்ப இது இந்த நியூட்ரான் எப்படி பண்ணுதுன்னா தன்னைத்தானே சிதைத்து கொண்டு தன்னைத்தானே நியூட்ரானே புரோட்டானே இது வந்து நேச்சுரலாவே நடந்துட்டு இருக்குது. புரியுதா? இது வேகமா நடந்துருக்கு. என்ன பண்றோம்னா எனக்கு இப்பதான் நான் மற்றவங்களுக்கு புரிய வச்சேன். இது 2 வேலை பண்ணுது. அது வேகமாகவும் சுழல வைக்கிறப்போ எனர்ஜி வந்து வெளியே தள்ளுது. லா அப்படிங்கிற எனர்ஜி வெளியே தள்ளுது. அதே நேரத்துல மெல்லமா நியூட்ரானா உறிஞ்சுறத வந்து வேகமா நியூட்ரான் உறிஞ்சுது. என்ன சொல்றாங்கன்னா கிராஃபைட்டுக்கு வந்து லேசாக நியூட்ரானை உறிஞ்சுக்கிற தன்மை உண்டு அப்படிங்கறத விஞ்ஞானம். இப்போ நாம் இந்த மாதிரி உள்ள கொடுத்து நம்ம பவர் கொடுக்கறப்போ அந்த கிராஃபைனுக்கு பவர் கொடுக்கறப்போ அது வேகமா சொல்றப்ப எல்லாமே வேகமா நடக்குது. மெல்ல உறிஞ்சுறது வேகமா உறிஞ்சுது. நியூட்ரான் புரோட்டானா மாறுறது வேகமா நடக்குது. ஃப்ரீக்வன்சி தான் அதிகப்படுத்துறான். வேற ஒண்ணும் இல்லை. இந்த காலம்ங்கிறது ஏமாற்று வேலை. காலம்ங்கிறது பொய். காலம்ங்கிறது அப்ப காலம்ன்றதே இல்லன்றீங்களா? ஆமா, இல்ல. காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அந்த அட்டாமிக் லெவல்ல காலமே கிடையாது. அட்டாமிக் லெவல் அணு லெவல்ல எப்படிங்க காலம் வரும்? தூரமே இல்லாத காலம் எப்படி வரும்? அட்டாமிக் லெவல்ல என்னது அட்டாமிக் பார்ட்டிகல், சப்பாட்டமிக் பார்ட்டிகல் நான் சொல்றேன். எதுல சொல்றேன்? சப்பாட்டமிக் பார்ட்டிகல் லெவல்ல தேர் இஸ் நோ டைம் இன் சப்பாட்டமிக் பார்ட்டிகல் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படின்னா வேகம் சுருங்கிறது பாருங்க. நீங்க 6000 அது என்ன சொல்றான்
இந்த பீட்டா டிகே கிராஃபைட்டை பத்தி சொல்றேன். பீட்டா டிகே இந்த கிராஃபைட்டு என்ன சொல்லுது? தானா சிதைந்து ஒரு சர்க்கிள் வர்றது, ஒரு சர்க்கிள் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சி வர்றதுக்கு 6000 ஆண்டு ஆகும். ஒரு ஃப்ரீக்வன்சி வர்றதுக்கு நீங்க எத்தனை ஃப்ரீக்வன்சி கொடுக்குறீங்க? அதுதான் அது வந்து அந்தரத்துல நிக்குது. எது? அந்த கண்ணுக்கு தெரியாத 2D அந்தரத்துல நிக்குது. அதுக்கு வந்து நானோ வோல்ட்ல 1,00,000 மடங்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அது பயங்கரம் சொய்ன்னு சுத்த ஆரம்பிக்குது. அப்ப சொய்ன்னு சுத்தும் பொழுது 6000 வோல்ட் 6000 ஆண்டுங்கிறது ஏமாத்து வேலை. அது வந்து ஒரு நேரமே சுருங்கி 1 செகண்டுக்கு வந்துருது. 1 செகண்டுக்கு வரப்ப வேகமா அந்த உள்ள இருக்க நியூட்ரான், புரோட்டான் சுழல ஆரம்பிக்குது. அப்புறம் அது வேகமா வெளிய தள்ளுது. வெளிய இருந்து உறிஞ்சிக்குது. தண்ணிக்குள்ள போட்டாலும் தண்ணிக்குள்ள இருக்கிற நியூட்ரான உறிஞ்சிக்கும். நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா, அப்ப வெளியில காத்துல இருக்கிற நியூட்ரான உறிஞ்சுதுங்கிறீங்க ரைட்டு. தண்ணிக்குள்ள போட்டா என்ன இருக்குது? இப்ப தண்ணிக்குள்ள வந்து ஐசோடோப் இருக்குதா இல்லையா? இப்ப இப்ப வந்து இப்போ வந்து ஒரு ஆட்டம்ன்றது வந்து 3, அதாவது பேசிக்கா வந்து 3 வகையான இருக்கும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல எலக்ட்ரான் ஓரமா வச்சிருங்க. இந்த இப்ப இடத்துல எலக்ட்ரான மட்டும் ஓரமா வச்சிருங்க. புரோட்டான், நியூட்ரான் தான் ஓகே. கட்டமைக்கிறது. ஓகே. ஓகே. புரோட்டான், நியூட்ரான் மட்டும் வாங்க. எலக்ட்ரான நம்ம எலக்ட்ரானுக்கு ஓரமா இங்க வேலையே வச்சுட்டு இல்ல. எலக்ட்ரான் வந்து வைப்ரேட்டிங் ஓடி போயிரும். அதெல்லாம் எனர்ஜியே கிடையாது. அதுக்கு எனர்ஜியே கிடையாது அதுக்கு. அது ஹீட் லாஸ் சரி பண்ணும். அப்படியே இருக்கட்டுங்க. ஆமா. அது அப்படியே இருந்துட்டு போட்டும். இங்க நியூட்ரான், புரோட்டானுக்கு வாங்க. இப்ப வந்து நியூட்ரானோட கவுண்ட், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரானோட கவுண்ட் தான் வந்து ஒவ்வொரு மெட்டலையும் டிஃபர் பண்ணுது. அதாவது அயன்னா அதுக்கு தனியான கவுண்ட் இருக்கும். ஆ. லெட்னா அதுக்கு தனியான கவுண்ட் இருக்கும். காப்பர்னா அதுக்கு தனியான கவுண்ட் இருக்கும். இப்ப நேரா கரெக்ட்டுங்களா? கிராஃபைட்டுக்கு வந்துடுறோம். இப்ப வந்து கிராஃபைட்ல பாத்தீங்கன்னா 6 நியூட்ரான், 6 புரோட்டான் இருக்குது. இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி தண்ணியில இருந்து அந்த நியூட்ரானையும் புரோட்டானையும் உறிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது எடுத்துக்கிச்சு, அப்படி அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஆ. ஆ சொல்லுங்க. ம், புரியலீங்களா? புரியுது. அதாவது தண்ணி